அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலை சேனல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மீஷோ ஹால் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஏன்னா மீஷோல வாங்கி மீஷோலன்னு இல்லை, ஏதாவது ஒரு சைட்ல வெப்சைட்ல வந்துட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு க்ளோத்திங் ஹால் போடணும் அப்படின்னு ரொம்ப நாள் பிளான் இருந்துச்சு. நம்ம ரீசெண்டா கூட ஜூடியோ ஹால் மாதிரி பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது கூட எல்லாராலையும் வாங்க முடியாது. ஆனா இது வந்துட்டு நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்களும் இதை வாங்கிக்கலாம். அதனால நான் மீஷோல இருந்து இன்னைக்கு என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது. இது எல்லாமே என்னோட சொந்த காசு போட்டு நான் வாங்கினதுதான். அதனால எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாட்டி நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே குர்த்திஸ் மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா காலேஜுக்கு போட்டுக்கிற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 குர்த்தி கிட்ட வாங்கியிருக்கேன். அதனால ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம், அதோட ரேட்டும் பார்க்கலாம். எல்லாமே மோஸ்ட்லி 300க்குள்ள தான். அதனால பட்ஜெட்டாக தான் இருக்கும் நம்ம வாங்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் சிலது வந்துட்டு ட்ரெண்டிங்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு குர்தா செட்டு தான். இது வந்துட்டு 290 கிட்ட ஆச்சு இது வாங்குறதுக்கு. இதோட நமக்கு பேண்ட்டும் அதோட நமக்கு டாப்பும் கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு நான் ஒரு பிளாக் கலர்ல வரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா கடைசியில பார்த்தா ஒரு ப்ளூ கலர் குர்த்தி மாதிரி வந்துடுச்சு. ஆனா கிளாத் வந்துட்டு ரேயான் கிளாத். எனக்கு இந்த ரேயான் கிளாத் வந்துட்டு அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா ஸ்வெட் ஆனிச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால இந்த கிளாத் வந்துட்டு நான் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேயான் கிளாத் பிடிக்கும்னா இந்த செட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து எல் சைஸ் தான் போட்டேன். எனக்கு வந்துட்டு எம் தான் ஆக்சுவல் சைஸு. ஆனால் நான் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போட்டேன். ஏன்னா நம்ம சைஸ் எப்படி இருக்குன்னு தெரில, இதுனா ஸ்டிச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எல் தான் போட்டேன். எல் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் நான் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணும். இது வந்துட்டு எல்போ வரைக்கும் நமக்கு கை இருக்க மாதிரி, எல்போக்கு கீழே இருக்கிற மாதிரி கை இருக்கு. பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா கிளாத் மட்டும் ரேயான்ல இருக்கு. அட்லீஸ்ட் மிக்ஸ்டு காட்டனா இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ரேயான் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க கண்டிப்பா அதை வாங்கலாம். ஆனா இந்த பேண்ட் வந்து நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அது வந்துட்டு நான் எப்படி சும்மா நம்ம வீட்டுல போட்டுக்கிறதுக்கு வேணா பயன்படுத்திக்கலாமே ஒழிய இந்த செட்டோட செட் பண்ணி போடுறதுக்கு இந்த பேண்ட் அவ்வளோ நல்லா செட் ஆகல. நான் எல்லாத்தோட லிங்க்கும் முடிஞ்சா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா போட்டோஸ் வந்துட்டு இதோட ஆட் பண்றேன். நீங்க வந்துட்டு இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே மீஷோல போய் நம்மளோட அந்த பிக்சர் சர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிக்சர் சர்ச் பண்ணி நீங்க இதை வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஒரு பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி. இதுவும் செட்டோடே வந்திருக்கு. டாப்பு வித் பேண்டோட, ஷால்லாம் கிடையாது. ஆனா அந்த பேண்டோட குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. இதோட நம்ம போட்டுக்கிறதுக்கு பேண்ட்டும் இதோட நம்ம ஸ்டைல் பண்ணி போட்டுக்கலாம். இதோட ரேட் வந்து 379. இது ஒண்ணு மட்டும்தான் 300க்கு மேல நான் வாங்கினேன். இதுவுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு இந்த பொதுவா எனக்கு வந்துட்டு இந்த பர்பிள் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஒரு பிரிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு மேல வந்துட்டு நமக்கு ஒயிட் கலர்ல ஒரு எப்படி சொல்றது, மாவு பிரிண்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரிண்ட் இருந்தது. அதனால இது வந்துட்டு நான் 2-3 வாட்டி போட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட்ல இது ஒண்ணு. அடுத்தது ஒரு ப்ளூ கலர்ல ஒரு குர்த்தி செட்டு. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 280 கிட்ட ஆச்சு. இதுவுமே பேண்ட் வித் ஷால் கிடையாது, பேண்ட் வித் டாப்போட வருது. இது ரேயான் மெட்டீரியல் தான். ரேயான் மெட்டீரியலா இருந்தாலுமே கூட எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதோட பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரைப்பா போட்டிருந்தது, அதுவும் அழகா இருந்தது. அதே மாதிரி இதோட பேண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பேண்ட்டும் நம்ம இதோட பேர் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். எனக்கு இந்த செட்லயே 2ஆவதா ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இதுதான். இந்த செட் வந்துட்டு நானும் அடிக்கடி காலேஜுக்கும் போட்டுட்டேன், அடிக்கடி நான் வெளியில போறப்பயும் போட்டுட்டேன். இது ரேயான் மெட்டீரியலா இருந்தாலுமே ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி நமக்கு கை வந்துட்டு ஃபுல் ஸ்லீவ் இல்லாம 3/4 கூட இல்லை, அது ஒரு எல்போ மாதிரி இருக்கிறதுனால அதுவுமே இதுக்கு அழகா இருந்தது பாக்குறதுக்கு. இதுவும் நீங்க வாங்குற மாதிரி இருந்தா அது கண்டிப்பா நீங்க வாங்கலாம். அடுத்தது வந்துட்டு ஒரு கிரீன் கலர்ல ஒரு குர்த்தி. இந்த குர்த்தி வந்து நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க, நீங்க வாங்கி கூட இருக்கலாம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 200 கிட்ட வாங்கினேன். இப்ப ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கு. இதோட பிரிண்ட் வந்துட்டு இந்த பாந்தனிக் பிரிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நினைக்கிறேன், கன்ஃபார்மா தெரியல. அந்த மாதிரி ஒரு பிரிண்ட்ல தான் இருந்துச்சு. இதுவுமே ரேயான் குர்த்தி தான். எனக்கு இந்த ரேயான் கிளாத்னால மட்டும்தான் இது வந்துட்டு பிடிக்காம இருந்ததே ஒழிய மற்றபடி எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு என்னன்னா இது போட்டுட்டு போனா நிறைய பேர் இது மாதிரி போடவும் எனக்கு போடுறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால நான் வீட்டுல போட்டுக்கிறேன். இது வந்துட்டு
சைஸுமே நான் எல் வாங்கினேன், கொஞ்சம் பெருசா தான் வந்தது. அதனால நீங்க கரெக்ட் சைஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுல வேற வேற கலர்ஸும் இருக்கு. இந்த குர்த்தியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரயான் கிளாத் மட்டும் இல்லாம காட்டனா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது எனக்கு வாங்குறப்பே ரயான் கிளாத்னு தெரியும், இருந்தாலும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு இந்த குர்த்தி, இது வந்துட்டு ஒரு சிக்கன் காரி ஸ்டைல்ல இருந்துச்சு. இது வந்துட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் குர்த்தி இந்த ஹால்ல. ஏன்னா இது வாங்கணும்னு நான் ரொம்ப நாளா கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன். கொஞ்சம் பயமாவே இருந்தது, இது கரெக்டா வருமா, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருந்தது. ஆனா இது ரொம்பவே சூப்பரா இருந்திருந்தது. என் சைஸ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எம்னால எல் போட்டிருந்தேன், ரொம்ப பெருசா தான் இருந்துச்சு. அதனால உங்களுக்கு நீங்க கரெக்ட் சைஸ் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப மினுமினுலாம் இல்லை, ஆனா லைட்ல சன்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஷைனிங்கா அந்த இருக்கு. அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்ல வந்துட்டு உள்ள நமக்கு லைனிங் கொடுக்காததுனால ஸ்கின் தெரியுது லைட்டா. அதுவுமே இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். ரொம்ப அழகாவும் இருந்தது அது பாக்குறதுக்கு. இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல வந்துட்டு இன்னொரு கலர் கூட நான் ஆர்டர் பண்ணலான் இருக்கேன். இந்த குர்த்தி வந்துட்டு நீங்களும் வாங்குறதா இருந்தா கண்டிப்பா வாங்கலாம். இது வந்துட்டு காட்டன் கிடையாது, இது கொஞ்சம் ரயான் மிக்ஸ்டு மாதிரி தான். ரயான் இல்லை, ஒரு மாதிரி இந்த மெட்டீரியல் எனக்கு சொல்ல தெரியல, ஆனா காட்டன் கிடையாது. அடுத்தது வந்துட்டு இந்த குர்த்தி, இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச குர்த்தி. அதாவது ரொம்ப பிடிச்சதுன்றதை விட நான் அடிக்கடி போட்டுக்கிட்டது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்த குர்த்தி இதுதான். ஏன்னா இது வந்துட்டு ஃபுல்லா காட்டன் தான். அதே மாதிரி ரொம்ப காலர் வச்ச மாதிரி, காலர் இல்ல நான் ஹை நெக் மாதிரி வரும். இது கொஞ்சம் போட்டா கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்க மாதிரி, ஒரு யூனிஃபார்ம் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கு. ஆனா போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் காலேஜுக்கே நிறைய வாட்டி போட்டேன். இது வந்துட்டு நான் எல் சைஸ் தான் வாங்கினேன், ஆனா அதுவே எனக்கு எம் சைஸ் மாதிரி இருந்துச்சு. நீங்க அதனால உங்களுக்கு உங்க சைஸ்க்கு அடுத்த சைஸ் ஆர்டர் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு 190 கிட்ட தான் வந்தது. ஆனா பயங்கர குவாலிட்டியா, அந்த காட்டன் வந்து நல்ல காட்டன். அதனால நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதை கண்டிப்பா போட்டுக்கலாம். நான் காலேஜுக்கும் நிறைய வாட்டி இதை போட்டுட்டேன். நம்ம ஷேப்புமே நல்லா தெரியுது. அதாவது எப்படி சொல்றது, போட்டா குண்டா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம கரெக்டா நம்ம ஷேப் தெரியுற மாதிரியான ஒரு குர்த்தி. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச குர்த்தி. அவ்வளவுதான், நம்ம வாங்கின குர்த்தி எல்லாமே பார்த்துட்டோம். இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எது எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் வச்சு பிக்சர் சர்ச் பண்ணிக்கோங்க மீஷோல. இதுல உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வாங்கிக்கலாம். இது எதுவுமே ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.